பஞ்சாயத்துனா பஞ்சாயத்து தான். அந்த வைரம் பையன் இனிமே ஒரு வாரத்துக்கு கஞ்சில உப்பு போட்டு பிடிக்க மாட்டான். சின்ன பையன் போனா போகட்டும்னு இருக்கலாம். பாவங்க. பாவமாம் இல்ல. என் ரூம் கிடைக்கலங்க. அவன் எங்க போனானோ என்ன ஆனானோ தெரியல. இவன் தான் வைரவன். யார வைரவன்? இவன் பேரு வைரவன். எங்க ஊர் குப்புசாமியோட மகன். திடீர்னு மார்க்கெட்ல பார்த்தேன். ஊர்ல பண்ணையார்கிட்ட ஏதோ அவமானப்பட்டு ஓடியாந்துருச்சான். இனிமே திரும்பியே போமாட்டேன்னு புடிவாதம் பிடிக்குது. சரி உங்ககிட்ட சொல்லி ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்க சொல்லாமன்னு கையோட கூட்டியாந்தேன். சித்தப்பா, நான் ஒரு பெரிய மனுஷனாயி எங்க ஊர் பண்ணியார தலைகுனிய வைக்கணும்னு ஒரு ரோஷத்துல ஓடி வந்திருக்கேன். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். அதாகப்பட்டது நீ என்ன சொல்றேன்னா, இவன் பேரு வைரவன். இவன் உங்க ஊரு குப்புசாமியோடைய மவன். மார்க்கெட்ல திடீர்னு இவனை நீ பார்த்த. ஊர்ல பண்ணையார்கிட்ட அவமானப்பட்டுக்கிட்டு ஒடியாந்துடுச்சான். சித்தப்பா பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நீ பாட்டு கூட்டி வந்துட்ட. எப்போ இவர்கிட்ட இந்த ரோதனை தான். சுருக்கமா சொன்னா சும்மா விட்டுருவாரு. விவரமா கதை மாதிரி சொன்னோம் வேணாதான். இப்ப நீ என்ன தேய்ச்சி குளிச்சு ட்ரெஸ் பண்ணி சாமி கும்பிட்டு டிஃபனையும் சாப்பிட்டு புத்தகத்தை எடுத்து வச்சு 2 பாடமும் படிச்சு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுச்சின்னா அப்பவும் உங்க சித்தப்பா பேச முடிக்கவே மாட்டாரு. அதனாலதான் ஊர்ல அவருக்கு ரொம்ப ரங்கசாமின்னு பேரு. அத பாரு இன்னும் அறுத்துக்கிட்டு இருக்கிறத. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, வேண்டிய உதவி எல்லாம் செஞ்சு இவனை முன்னுக்கு கொண்டாந்து ஒரு நல்ல வழிய காட்டலாம்ங்கிற. அதுக்கு நீ என்ன சொல்ற? பொம்பளை துணிய ஆம்பளை தான் தைக்கிறான். இன்ன ஏன் பொம்பளைக்கு தையல்னு பேர் வச்சான்? மட்டையன். ஐயா யார் நீங்க? ரொம்ப ரங்கசாமிங்கிறது நான் தான். உட்காருங்க. என்ன விஷயம்? நாங்க வெளியூரு. அக்கம் பக்கத்துல விசாரிச்சதுல நம்ம வீட்டுல பையன் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். புள்ள படிச்சுக்கிட்டு வேலையும் செய்யறதா சொன்னாங்க. நாங்க பெத்ததே ஒண்ணே ஒண்ணு. அது நல்லா இருக்கணும்னு தான் எங்க ஆசை. ஏங்க மாரியாத்தாள வேண்டிக்கிட்டது வீண் போகல. அங்கே இங்கே அலைய விடாம சரியான இடத்துக்கு கொண்டு சேர்த்துதான் இல்லைங்க. சரி எடுத்து வையே. நாங்க ஏழப்பட்டவங்க தான். இருந்தாலும் பையனை பார்க்க வந்திருக்கோம். பெருங்கையோட வரப்படாதுன்னு தான். பச்சை பழத்தை எளியா 12 வயசு பச்சை பயலுக்கு சம்பந்தம் பேசவா வந்திருக்க? காப்ப மாட்டி கம்பி என்ன வச்சிருவேன். அடடே நீங்களா? வாங்க வாங்க. வாங்கறதாவது விக்கிறதாவது இந்த கோஷ்டியை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? கைவசம் 12 வயசு பையன் கிடைச்சிட்டான்னு கல்யாணம் பேச சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களோ? சும்மா இருங்க. இவங்கதான் வைரத்தோட அப்பா அம்மா. அப்படியா? ஆமாங்க. குப்புசாமி நீங்களா? குபீர்னு எப்படி இங்க கூச்சிங்க? 1000 தான் இருந்தாலும் பெத்தவங்க மனசு துடிக்கணும். நான் தான் வர சொல்லி சொன்னேன். அதாப்பட்டது இப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஜாக்கெட்ல இருக்கிற கிழிச்சல நான் வச்சுக்கிட்டு இருக்கும் போது இவரு பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு ஐயான்னு கூப்பிட, நம்ம ரங்கசாமி நீங்க தானான்னு கேட்க, ஆமா உட்காருங்க என்ன நடந்தது என்னமோ நடந்து போச்சு. வாப்பா போலாம். இல்லப்பா, நம்மள கேவலப்படுத்து அந்த பண்ணியா இருக்கு. கறிக்கு சமமா ஆகாரிக்கும். நான் நம்ம ஊர் பக்கமே வர மாட்டேன். நான் நினைச்சது நடக்கிற அன்னைக்கு நானே நம்ம ஊர் பக்கம் வருவேன். தயவு செய்து போயிடுங்க. போயிட்டு வாங்க. வைரத்தோட அப்பான்னு நாங்க போயிட்டு வரோங்க. அப்படியா? குப்புசாமி நீங்க தானா அப்படின்னு கைய வச்சு பார்க்க, குபீர்னு எப்படி நீங்க இங்க குதிச்சீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்க, 1000 தான் இருந்தாலும் பெத்த மனசு தவிக்குங்களே அப்படின்னு நான் தான் செய்தி அனுப்பிச்சேன்னு நீ சொல்ல, அதுக்கப்புறம் மடசாமி ஐயா தென்னந்தோப்பு குத்தகை ஏலத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ நம்ம ஊர் கோடியில இருக்கிறானே சன்னாசி, அவங்கிட்ட போய் ஒரு 100 ரூபாய கொடுத்துட்டு 200 ரூபாய்க்கு எழுதி வாங்கிட்டு வந்துரு. ஆயிட்டுங்க. நீ சம்பளம்னு சொன்ன உடனேதான்டா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அம்மா ஊறுகா போடுறதுக்கு எலுமிச்சம்பளம் இல்லைன்னு கேட்டா, நீ அந்த முதலியார் தோட்டத்துக்கு போய் 100 எலுமிச்சம்பளம் வாங்க,
பெருசா பார்த்து நீயே பொறுக்கு. உங்ககிட்ட வேலைக்கு வந்துட்டானே பொறுக்காம இருக்க முடியுமா? என்ன நீ சம்பளம் 100 ரூபாயா இருக்குடா. கொண்டாங்க. 5 மாசம் சம்பளம் பாக்கி நானே வச்சுக்கிறேன். மடையா அது செல்லாதுடா. ஐயா செல்லாதா? இந்த செல்லாத நோட்டை வச்சுக்கிட்டு தான் இந்த போடு போட்டியலாக்கு. இந்தாங்க இதை நீங்களே வச்சுக்கோங்க. டேய் இந்த 100 ரூபாய் நோட்டு இது வரைக்கும் 1000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சு கொடுத்துருக்குடா. செல்லாத பணம் சில்லற பணத்தை தேடுற வித்து நம்ம கிட்ட தான் நடக்குது. நானே சன்னாசியை பாத்துக்கிறேன், நீ போய் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வா. ஆமா சில்லற இந்தா. நீங்களே வச்சுக்கோங்க. வழக்கம் போல இந்த நோட்டுடைய சரித்திரத்தை சொல்லி நானே வாங்கிட்டு வந்தேன். ஊருக்குள்ள ஒரு கூட்டமே இருக்குது உங்ககிட்ட ஏமாறதுக்குன்னு. ஐயோ மடப்பய இவன் என்னமோ ஏமாறாத மாதிரி. இது மட்டும் செல்லும்னு தெரிஞ்சிருந்தா 5 மாசத்து சம்பளம்னு அப்படியே அமுக்கி இருப்பானே. போய் சொல்லி உன்னை காப்பாத்தி இருக்கிறேன் காமதேனு. கண்ணா வைரம், இந்த சின்ன வயசுல நீ ராத்திரியெல்லாம் பிரைவேட் டியூஷன் படிச்சு 7ஆம் கிளாஸையும் முடிச்சிட்ட. பகலெல்லாம் கைடு வேலை பார்த்து சம்பாதிக்கவும் செய்யற. இது ரொம்ப நல்ல முயற்சியப்பா. கூடிய சீக்கிரம் நீ ரொம்ப முன்னுக்கு வந்துருவ. ஆமா, இன்னைக்கு யாராரு வந்தாங்க, எங்கெங்க கூட்டிட்டு போன விவரமா சொல்லுப்பா. சித்தப்பா, இன்னைக்கு கன்னியாகுமரியில இருந்து 2 பஸ் நிறைய ஜனங்க வந்திருந்தாங்க. அவங்கள கூட்டிட்டு திப்பப்பள்ளத்தாக்கு, கல் மண்டபம், சுரங்க பாதை. அதாவப்பட்டது என்னன்னா, ஆமா இன்னைக்கு யாராரு வந்தாங்க, எங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போன அப்படின்னு உன்னை கேட்க, அதுக்கு நீ சித்தப்பா கன்னியாகுமரியில இருந்து 2 பஸ் நிறைய ஜனங்க வந்திருந்தாங்க, அவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு திப்பு பள்ளத்தாக்கு, கல் மண்டபம், பாதாள குகை இங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போனேன்னு நீ சொன்ன. இப்படி ஒவ்வொரு நாளும் நீ சொல்ல, அதையே நானும் திருப்பி சொல்ல இத்தனை வருஷம் ஓடி போச்சு. இதுக்குள்ள எப்படியோ கஷ்டப்பட்டு பிரைவேட்டாவே நீ பிஏயும் பாஸ் பண்ணிவிட்ட. இந்த ஊர்ல ஒரு நல்ல கைடு அப்படின்னு பேரையும் தட்டிக்கிட்ட. ஏதோ ஓரளவுக்கு சம்பாத்தியமும் இருக்குது. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, அடுத்தபடியா உன் திட்டம் என்ன? அம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. கண் நிறைஞ்ச புருஷனோடு தீர்க்க சுமங்கலியாரம்மா. என்ன இன்னைக்கு? சுகுணாவுக்கு பிறந்த நாள். ஓஹோ. போமா, அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. போமா, போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. எவனோ ஒரு கூலிக்கார பைய ஊரை விட்டு ஓடினதுக்கு நான் தான் காரணம் நினைச்சு என்னோட பேச மாட்டேன்னு சொன்னான். சின்ன பிள்ளையாச்சே கோவத்துல சொல்றான்னு நினைச்சேன். 10 வருஷமாச்சு, இன்னும் பேச மாட்டேங்கிறாளே. பெத்த மக பேச மாட்டாத அளவுக்கு நான் என்ன பாவம் செஞ்ச விஷயம்? சின்ன பிள்ளைதானே, அவளுக்கு என்ன தெரியும்? இதுக்கு போய் வருத்தப்படுறீங்களே. நாளைக்கே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா பேசாம இருக்க முடியுமா? இந்த 100 ரூபா நோட்டீஸ் இல்லாம போனது இந்த பொண்ணு கிட்டதான். சிப்பியில முத்து.